ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய மத்தியான ஆரத்தியில் அனந்தா துலாத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாபாவுடைய ஆரத்தி பாட்டு. ஸோ அது எனக்கு கொடுத்த பிடிஎஃப்பில் பக்கம் 30வது பக்கத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கோங்க. ரொம்ப விசேஷமான ஆரத்தி அனந்தா துலாத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரத்தி பாட கற்றுப்போம். சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய அருட்பெரும் கருணையினால் மத்தியான கால ஆரத்தியில் இப்போ நம்ம கற்றுக்க போகிற பாடல் அனந்தா துலாத்தே கசரே ஸ்ததாவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இது பக்கம் 30வது பக்கத்தில் தொடங்கி 32வது பக்கத்தில் தான் இந்த பாடல் முடியும். மொத்தம் அஷ்டகம் அப்படின்னா 8. இப்போ ஒரு அஷ்டகத்தில் 4 வரி இருக்குது. இதே மாதிரி 4 வரிகளாக மொத்தம் 8 இருக்கும். சரிங்களா? நமஸ்காராஷ்டகம் அப்படின்றது இதற்கு பெயர். இப்போ இதை 4 வரிகளாக இப்போ நம்ம பாபாவுடைய அருளால் கற்றுப்போம். ஃபஸ்ட்டு அடியன் பாடிட்டு இதற்கான தமிழர்த்தம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்ச்சு டு இன்ச்சாக கற்றுப்போம். அனந்தா துலாத்தே கசரே ஸ்ததாவே அனந்தா துலாத்தே கசரே நமாவே அனந்தா முகாஞ்சாஞ்சினே சேஷகாத்தா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? ஸ்ரீ சாயிநாதனே, முடிவில்லாத முதல்வனே, மூவுலகிற்கும் இறைவனே, உங்களை அடிபணிந்து துதிக்கிறேன். 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் கூட உங்கள் புகழ் பாடி களைத்து போகிறானே, பிறகு நான் எம்மாத்திரம்? ஸ்ரீ சாயிநாத பிரபுவே, உங்கள் திருவடியை பணிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்றது அர்த்தம். இப்போ இதை இன்ச்சு இன்ச்சாக கற்றுப்போம். அனந்தா துலாத்தே. அனந்தா துலாத்தேனா முடிவே இல்லாதவனே அப்படின்றது அர்த்தம். அனந்தா துலாத்தே கசேரே 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 ஸ்ததாவே 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 சதாவாவே ஸ்தவாவே ஸ்தவாவே. அனந்தா துலாத்தே கசரே ஸ்ததவாவே ஸ்தவாவே. அடுத்ததா அனந்தா துலாத்தே, அதே தான் வருதா? கசேரே நமாவே, மேலே ஸ்ததவாவே கீழே நமாவே, அவ்வளோதான். அனந்தா துலாத்தே கசரே ஸ்ததவாவே ஸ்ததவாவே. அனந்தா துலாத்தே கசரே நமாவே, மேலே ஸ்ததவாவே கீழே நமாவே, அவ்வளோதான். அடுத்ததா அனந்தா முகாஞ்சாசினே. அனந்தா முகாஞ்சா சினே சேஷகாதா. சேஷகாதானா 1000 நாவு படைத்த சேஷன் அப்படின்றது அர்த்தம். அனந்தா முகாஞ்சா முகாச்சா சினே சேஷகாதா சேஷகாதா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயி நாதா. அனந்தா துலாத்தே கசரே ஸ்தவாவே அனந்தா துலாத்தே கசரே நமாவே அனந்தா முகாச்சான்சினே சேஷகாதா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. அனந்தா துலாத்தே கசரே ஸ்தவாவே அனந்தா துலாத்தே கசரே நமாவே அனந்தா முகாஞ்சாசினே சேஷகாத்தா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. ஸ்மராவே மணி தத்பதா நித்யபாவே உராவே தரி பக்தி சாடி ஸ்வபாவே தராவே ஜகா தாருணி மாயதாதா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, பாபா
தினமும் எவர் உங்கள் திருப்பாதங்களை ஆழ்ந்த பக்தியுடன் வணங்குகிறார்களோ அவர்களுடைய உறுதியான பக்தி இந்த உலக மாயையின் சிக்கல்களிலிருந்து, தீராத பிரச்சனைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றுகிறது. ஸ்ரீ சாயிநாத பிரபுவே, உங்கள் திருவடிகளை பணிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்றது அர்த்தம். இப்போ ஸ்மராவே மணி, ஸ்மராவே மணி त्वत्पदा तत्पदा नित्यभावे, स्मरावे मणि त्वत्पदा त्वत्पदा नित्यभावे, स्मरावे मणि तत्पदा तत्पदा. அது கொஞ்சம் உச்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இத்து வ இத்து தத்பதா நித்யபாவே நித்யபாவே. அடுத்து உராவே தரி, உராவே தரி பக்தி சாடி ஸ்வபாவே ஸ்வபாவே ஸ்வபாவே. அடுத்து தராவே ஜகா தாருணி மாயதாத்தா, தராவே ஜகா தாருணி மாயதாத்தா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயி நாதா. ஸ்மராவே மணி त्वत्पदा नित्यभावे, उरावे तरी भक्ति साडी स्वभावे, तरावे जका तारुणी मायदाता. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. அதாவது வார்த்தைகள் ஃபஸ்ட்டு வாக்கில் எப்படி உட்காருதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்கன்னா பாடுறதுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்ததா वसे जो सदा दावया संतलीला, दिसे अज्ञलोकान् परि जो जनाला, परि अंतरि ज्ञान कैवल्यदाता. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. இதுக்கு என்ன அர்த்தமா? சாயிநாதா பிரபுவே, இந்த உலகத்தில் நீங்கள் அவதாரம் எடுத்தது எங்களை போன்ற எளிய அடியவர்களுக்கு உங்கள் இலைகளால் இறையருளை காணச் செய்வதற்காகவே என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறீர்கள். ஸ்ரீ சாயிநாத பிரபுவே, உங்கள் திருவடிகளை வீழ்ந்து பணிந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்றது அர்த்தம். வசே ஜோ சதா, வசே ஜோ சதா தாவயா சந்தலீலா, தாவயா சந்தலீலா. திசே அக்ஞ, திசே அக்ஞ, அஜ்ஞானம் சொல்கிறோம் இல்லையா, அதில் அக்ஞ. திசே அக்ஞ லோகாம்பரி ஜோ ஜனாலா, லோகாம்பரி இந்த பீதாம்பரின்னு சொல்கிறோமே அந்த பீயை தூக்கிட்டு லோவை சேருங்க, லோகாம்பரி பீதாம்பரி லோகாம்பரி. அதில் பீன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்தை எடுத்துட்டு லோ, லோகாம்பரினா உலகம்னு லோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உலகம். ஸோ லோகாம்பரி ஜோ ஜனாலா. वसे जो सदा धावया संतलीला, दिसे अज्ञलोकान् परि जो जनाला, परि अंतरि ज्ञान कैवल्यदाता, परि अंतरि ज्ञान कैवल्यदाता, कैवल्यदाता. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. வசே ஜோ சதா தாவயா சந்தலீலா, திசே அக்ஞலோகாம் பரி ஜோ ஜனாலா, பரி அந்தரி ஞான கைவல்யதாத்தா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. परा लातला जन्महामानवासा, नरा सार्धका साधनी भूदसासा, तरु साई प्रेमा कलाया अगंता. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. இதுக்கு என்ன அர்த்தமா? இந்த மனுஷ பிறவி கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டமே. மனுஷ பிறவி பெற்று ஆத்ம சாதனை செய்வதால் மட்டுமே ஒருவன் முக்தி அடைய முடியும். எனவே ஆணவத்தை ஒழித்து பாபாவின் பால் அன்பு செலுத்துவோம். ஸ்ரீ சாயிநாத பிரபுவே, உங்கள் திருவடிகளில் வீழ்ந்து பணிந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்றது அர்த்தம். பரா லாதலா, பரா லாதலா ஜன்ம ஹாமான வாசா, ஹா மான வாசா. அதாவது இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறதே பெரிய அதிர்ஷ்டமாக. ஸோ அதை கிடைச்சோம், அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். பரா லாதலா, லாதலா ஜன்ம
ஹாமான வாசா. அடுத்ததா நரா சார்தகா. சார்தகா நரா, நரானா நரஜென்மம்னு அர்த்தம், அதாவது மனுஷ பிறவி. நரா சார்தகா சாதனி பூதசாசா. சாதனி பூதசாசா. நரா சார்தகா சாதனி பூதசாசா. தரு சாயி பிரேமா. தரு சாயி பிரேமா கலாயா அகந்தா. பாபா மேலே பிரேமையான அன்பு செலுத்து அப்படின்னு அர்த்தம். தரு சாயி பிரேமா கலாயா அகந்தா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயி நாதா. பராலாதலா ஜன்மஹாமானவாசா நராசார்தகா சாதனி பூதசாசா. தரு சாயி பிரேமா கலாயா அகந்தா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. தராவே கரி சான அல்பக்ஞ பாலா. करावे अमका धन्य सुंबोनि काला. मुखी काल प्रेमे करा क्रासहाता. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. இதுக்கு என்ன அர்த்தமா? ஸ்ரீ சாயி தேவா, எங்களை போன்ற அப்பாவி குழந்தைங்களை நீங்கள் கை கொடுத்து பாதுகாக்கணும். எங்கள் கன்னத்தில் நீங்கள் ஒரு முத்தம் கொடுத்து உங்களுடைய அன்பென்னும் பிரசாதத்தை எங்களுக்கு நீங்கள் ஊட்டுங்க. ஸ்ரீ சாயிநாத பிரபுவே, உங்கள் திருவடிகளை பணிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கின்றேன். என்றைக்குமே ஒரே விஷயங்க, பாபாவுடைய அந்த திருவடியை என்றைக்கும் வாழ்க்கையில் மறந்துடவே கூடாது. வாழ்க்கையில் எதை வேணாலும் மறக்கலாம், தொலைக்கலாம், இழக்கலாம். பாபாவுடைய திருவடியை மட்டும் மறக்கக்கூடாது. மறந்தீர்களேயானால் அதை விட கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. தராவே கரி. தராவே கரி சான அல்பக்ஞ பாலா. தராவே கரி சான அல்பக்ஞ பாலா. கராவே மேலே தராவே இருக்கா, கீழே கராவே வருது பாருங்க. கராவே அம்கா. கராவே அம்கா தன்ய சும்போனி காலா. சும்போனி காலா. அடுத்து முகி காலா. முகி காலா பிரேமே. முகி காலா பிரேமே ஹரா கிராச ஆத்தா. ஹரா கிராச ஆத்தா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயி நாதா. தராவே கரி சான அல்பக்ஞ பாலா. கராவே அம்கா தன்ய சும்போனி காலா. முகி கால பிரேமே கரா கிராசஹாத்தா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. அடுத்ததா ஆறாவது, அடுத்து 32வது பக்கத்தில் அடுத்த 4 வரி. சுராதீக ஜாஞ்சாத் பதா வந்திதாதி. சுகாதீக ஜாந்தே சமன்ஹாத்பதேதி. பிரயாகாதி தீர்த்தே பதி நம்ரஹோதா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, உங்கள் புனித திருவடிகளை தேவாதி தேவர்களும் வணங்குகிறார்கள். சுகர் போன்ற மாமுனிவர்களும் தங்களிடம் வந்து மரியாதை செய்கின்றார்கள். உங்கள் திருப்பாதங்களை பிரயாக்ராஜ்னா அலகாபாத்து நதி, திரிவேணி சங்கமம் போன்ற புனித சேத்திர தீர்த்தங்களும் தஞ்சமடைகின்றன. ஸ்ரீ சாயிநாத பிரபுவே, உங்கள் திருவடிகளை பணிந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன். பாருங்க, சுராதீக ஜான்சாத். சுராதீக ஜான் ஷாத். ஜான் ஷாத். ஜான் ஷாத். பதா வந்திதாதி. பதா வந்திதாதி. பதா அப்படின்னா திருவடின்னு அர்த்தம். சுராதீக ஜான் ஷாத். சுராதீக ஜான் ஷாத் பதா வந்திதாதி. சுகாதீக. சுகாதீக ஜான்தே. சுகாதீக ஜான்தே சமனாத்த தேதி. சமானத்வ தேதி. சமானத்வ தேதி. பாடும்போது கரெக்டாக வந்துடும், புரிஞ்சுக்குங்க. பிரயாகாத்தி தீர்த்தே. பிரயாகாத்தி தீர்த்தே பதி நம்ர ஹோதா. பதி நம்ர ஹோதா.
நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயி நாதா. சுராதீக ஜாஞ்சாத் பதாவந்தி தாதி சுகாதீக ஜாந்தே சமன்ஹாத்வதேதி பிரயாகாதி தீர்த்தே பதி நம்ரஹோதா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. துஜாஜாபதா பாகதா கோபபாலி சதாரங்கலி சித்ஸ்வரூபி மிலாலி கரீராஸ்கரி டாசவே கிருஷ்ணநாதா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? பிருந்தாவனத்தில் கோபியர்கள் உங்களுடைய திருப்பாதங்களை கண்டு பேரானந்தம் கொள்கின்றார்கள். அவர்கள் கிருஷ்ணநாத பக்தியில் மூழ்கி களி நடனம் புரிகின்றார்கள். ஸ்ரீ சாயிநாத பிரபுவே, உங்களுடைய திருவடியில் பணிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கின்றோன்னு அர்த்தம். துஜா ஜா பதா, துஜா ஜா பதா பாஹதா கோபபாலி, பாஹதா கோபபாலி சதாரங்கலி, சதாரங்கலி சித்ஸ்வரூபி மிலாலி, சித்ஸ்வரூபி மிலாலி, சித்ஸ்வரூபி மிலாலி, சித்ஸ்வரூபி மிலாலி கரி ராஸ்கரி, கரி ராசகரி டாசவே கிருஷ்ணநாதா. கரி ராசகரி, ராசலீலான்னு சொல்லுவோம் இல்லையா, பிருந்தாவனத்தில் கண்ணன் ராசலீலா பண்ணுறான்னு, அதே தான் இங்கே. கரி ராஸ்கரி டாசவே கிருஷ்ணநாதா, டாசவே கிருஷ்ணநாதா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. துஜாஜாபதா பாகதா கோபபாலி சதாரங்கலி சித்ஸ்வரூபி மிலாலி கரீராஸ்கரி டாசவே கிருஷ்ணநாதா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. துலாமாகதோ மாகனே ஏகத்யாவே கரா ஜோடித்தோ தீன் அத்யந்த பாவே பலி மோகனீராஞ்சஹாதாரிஹாதா. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. இதுக்கு என்ன அர்த்தமா? ஆழ்ந்த பக்தியுடன் கூப்பிய கரங்களுடன் உங்களிடம் வரம் ஒன்றை மட்டுமே. மோகினிராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்கார். ஸோ கேட்கிறேன், தயை கூர்ந்து இந்த உலக பந்தங்களில் இருந்தும் ஆசைகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றுங்கள். சாயிநாத பிரபுவே, உங்களுடைய திருவடிகளை பணிந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறேன். ஏங்க, இதை விட உயரியதான பிரார்த்தனை எங்கேயாவது நம்ம பண்ணிட முடியுமா? அப்போ பாபாவுடைய இந்த ஆரத்தியை பாடினாலே உயர்ந்த பிரார்த்தனை தானே. தனியாக போய் எனக்கு அதை வேணும் இதை வேணும்னு கேட்பானே. பாபாவுடைய இந்த ஆரத்தியை மனமுருக உண்மைத்தன்மையோட பாடினாலே போதும், நமக்கு பாபா எல்லாவற்றையும் அள்ளி தருவார்ன்றத இதை விட என்ன ப்ரூஃப் நமக்கு வாழ்க்கையில் வேணும்? துலா மாகதோ, துலா மாகதோ மாகனே ஏகத்யாவே, துலா மாகதோ மாகனே ஏகத்யாவே கரா ஜோடித்தோ, கரா ஜோடித்தோ ದೀನ ಅತ್ಯಂತ ಭಾವೆ, ಕರಾ ಜೋಡಿತೋ ದೀನ ಅತ್ಯಂತ ಭಾವೆ ಪಲಿ ಮೋಗ, ಪಲಿ ಮೋಗ ನೀರಾಂಜ ಹಾತಾರಿ ಆತ, ಪಲಿ ಮೋಗ ನೀರಾಜ ಹಾತಾರಿ ಆತ. ನಮಸ್ಕಾರ ಸಾಷ್ಟಾಂಗ ಶ್ರೀ ಸಾಯಿನಾಥ. ತುಲಾಮಾಗತೋ ಮಾಗನೇ ಏಗದ್ಯಾವೆ ಕರಾ ಜೋಡಿತೋ ದೀನ್ ಅತ್ಯಂತ ಪಾವೆ ಪಲಿ ಮೋಗ ನೀರಾಂದ ಹಾತಾರಿ ಹಾತ. நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. அவ்வளோதாங்க இந்த அஷ்டகத்தில். அதாவது இந்த அனந்தா துலாத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலில் ரொம்ப விசேஷமான இந்த அஷ்டகத்தை ஃபஸ்ட்லேருந்து அடியேன் பாட்டாகவே பாடுறேன். ஸோ எல்லோரும் சரியாக கவனிச்சுக்குங்க. நோட் பண்ணாதவங்க திரும்பவும் சரியாக நோட் பண்ணிக்கலாம். பாடுறேன், கேட்டுக்குங்க. இந்த அஷ்டகத்துக்கு பேர் நமஸ்காராஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப விசேஷமான பாடல்.
अनंता तुलाते गसरे स्तदावे अनंता तुलाते गसरे नमावे अनंता मुखांचा सिने शेषगाता नमस्कार साष्टांगश्री साईनाथा स्मरावे मनी त्वत्पदा नित्यभावे उरावे तरी भक्तिसाडी स्वभावे तरावे जगा तारुणी मायदाता नमस्कार साष्टांगश्री साईनाथा वसे जो सदा दावया संतलीला दिसे अज्ञलोकान् परि जो जनाला परि अंतरी ज्ञान कैवल्यदाता नमस्कार साष्टांगश्री साईनाथा परा लातला जन्महामानवासा नरा सार्धका साधनी भूदसासा तरुसाई प्रेमा कलाया अगंता नमस्कार साष्टांगश्री साईनाथा तरावे करी सान अल्पज्ञ बाला करावे अमका तंज सुंबो निकाला मुखी काल प्रेमे कराक्रासहाता नमस्कार साष्टांगश्री साईनाथा सुरातीक जांचा पदावंतिताति सुखातीक जानते समनाततेति प्रयाकाति तीर्थे पति नम्र होता नमस्कार साष्टांगश्री साईनाथा दुजाजापता पागता कोपपाली सदारंकली सित्स्वरूपी मिलाली करीरास्करी टासवे कृष्णनाथा नमस्कार साष्टांगश्री साईनाथा तुलामाकतो मागने ये गद्यावे कराजोडितो दीन अत्यंत पावे पलिमोगनीरांदहातारिहाता नमस्कार साष्टांगश्री साईनाथा அவ்வளோதாங்க. ரொம்ப விசேஷமான பாடலை பாடிட்டோம். அடுத்த வருது பாருங்க. ஐ சாயேபா சாயி திகம்பரா अक्षय रूपावतारा सर्वे के व्यापक तो श्रुति सारा अनुसया त्रिकुमारा பாபா ஏப்பா. ரொம்ப அற்புதமான பாடல். அடுத்த பாடல். ஸோ இப்போ இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கப்பட்ட நமஸ்காராஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான அஷ்டகம் இது. இது மோகினி ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதை எழுதியிருக்கிறதா நம்ம இந்த பாடலுடைய வரியில் கரெக்டாக சொன்னோம். ரொம்ப விசேஷமான பாடல் இது. ஷிரடிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த பாட்டை அங்கிருந்தபடி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு விஷயமாக இது புரியும். ஏன்னா ரொம்ப ஆழமான ஒரு பாடல், அர்த்தமுள்ள பாடல். இந்த பாடல் 7வது பாடல். இங்கே 8ன்னு போட்டிருக்கு, அதை நீங்கள் 7ன்னு மாற்றிக்கிங்க. 8வது பாடல் இல்லை, இது 7வது பாடல். அடுத்து வரப்போகிறது 9வது பாடல் அல்ல, 8வது பாடல். இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஸோ அடுத்த பாடல் ஐசா ஏபா திகம்பரா. ரொம்ப அற்புதமான பாடல், ரொம்ப சந்தோஷமான முறையில் பாடலாம். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த அனந்தா துலாத்தே கசரே ஸ்ததாவே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை நல்லபடியாக கற்றுக்குங்க. குருநாதருடைய அந்த பரம அனுக்கிரகம் எல்லாருக்கும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.